நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஆதரவு இன்றி யாரும் இருக்கவும் கூடாது, ஆதரவு இன்றி யாரும் இறக்கவும் கூடாது என்பதற்காக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து செய்து வருகிறது நமது பசியில்லா தமிழகம். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே சாலையோரமாக ஆதரவின்றி உணவுக்கு கூட வழிகள் இல்லாமல் எந்தவித மருத்துவ வசதியும் இல்லாமல் கால்கள் அனைத்தும் புண்களுடன் புழு வைக்கக்கூடிய நிலைமையில் மோசமான நிலைமையில் ஒரு பெண் இருப்பதா அந்த பகுதி செய்தியாளர்கள் மூலமாக நமக்கு தகவல் வந்தது. உடனடியாக களத்திற்கு சென்ற பசியில்லா தமிழகம் குழுவினர் செங்கோட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து தென்காசி மாவட்டம் சமூக நலத்துறை அவர்களின் உதவியுடன் அன்னை ட்ரஸ்ட் தன்னார்வலர்களுடன் இந்த பாட்டி மீட்டெடுக்கப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை செஞ்சுருந்தோம். அந்த பகுதி மக்கள் எல்லாமே ரொம்ப நாளாக இந்த அம்மா இப்படி தான் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு நாள் அல்லது 2 நாளில் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பசியில்லா தமிழகத்துடைய குழுவினருடைய முயற்சினாலையும் இறைவனுடைய அருளாலையும் அந்த அம்மா மீட்கப்பட்டு இன்றைக்கி நல்ல நிலமையில் நம்ம பசியில்லா தமிழகத்தின் அன்னை ஃபாத்திமா அலி அன்பு இல்லத்தில் நல்ல நிலமையில் இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோடு கூடிய வசதியோட நல்லபடியாக இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு காலில் புழுக்கள் வச்சு ரொம்ப மோசமான நிலைமையில் எலும்பு வரைக்கும் தந்த புண்ணு பரவி போய் இருந்துச்சு. தினமும் அவங்களுக்கு அதுக்குன்னே ஒரு நர்ஸு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த நர்ஸு அவங்களுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். புண்ணும் நல்லபடியாக ஆறிக்கிட்டே வருது. அந்த அம்மாவுக்கு டெய்லி டயப்பர் மாற்றணும். யூரின் போக முடியாது, மோஷன் போக முடியாது, எந்திக்க முடியாததுனால. ஸோ டெய்லி டயப்பர் மாற்றி அவங்களுக்கு மலம் போகிறதும் சிறுநீர் கழிக்கிறதும் நம்ம பசியில்லா தமிழகத்துடைய தன்னார்வலர்கள் தான் அது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அந்த அம்மா நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இவங்க ஊர் தென்காசி தான். கூலக்கடை பஜாரில் அவங்க பையன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது எங்கெங்கிறது தெரியலை. நாங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். பல வருடங்களாக 10 வருடங்களுக்கு மேலாகவே ரோட்டில் அனாதையாகவே இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு சரியான உணவு இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், பராமரிப்பு இல்லாமல், மழை வெயில் இதில் கிடந்ததுனால ரொம்ப மோசமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பசியில்லா தமிழகத்துடைய அன்னை ஃபாத்திமா அலி அன்பு இல்லத்தில் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த அம்மாவை பராமரிக்கிறதுக்கு தினமும் எங்களுக்கு நிறைய உதவிகள் தேவை இருக்குது. நம்ம நிறைய இடத்துல போனால் குழந்தைங்களை தத்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி வயதானவர்களை இந்த பாட்டியை யாராவது தத்தெடுத்துக்கோங்க. பாட்டி பேர் மகமாயி, எந்த பராமரிப்புமே இல்லாமல் இருக்கிறாங்க. தினமும் இவங்களுக்கு செவிலியர் தேவை இருக்குது. ஸோ இந்த பாட்டியை யாராவது ஒருத்தங்க தத்தெடுத்தாங்க அப்படின்னா இந்த பாட்டிக்கான செலவு தொகையோ இல்லை இந்த பாட்டியை நேரில் ஆறுதல் கூறி பேசுகிறதுக்கு அவங்க இந்த பாட்டியை நல்ல விதமாக நம்ம பராமரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னும் இவங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கு இந்த பாட்டியை யாராவது தத்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டியுடைய உயிரை காக்கிறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய உதவியும் தேவை இருக்குது. ஸோ இந்த பாட்டிக்காக நம்ம எல்லாரும் இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம். பசியில்லா தமிழகம். நன்றி. வாழ்க வளமுடன்.